ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது பிரபஞ்சத்தோட ரூல்ஸ், முக்கியமான ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருக்கிறது, சந்தோஷமாக 100% இந்த பிரபஞ்சத்துடைய அற்புதமான வழியை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னாக்கா, அந்த பிரபஞ்ச சக்தியை கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறுறது 100% உண்மை. ஆனால் நம்ம சொல்கிறத செய்யணும். நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் என்னென்னா, அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்பாங்க. ஒரு 10% மட்டும்தான் எல்லாமே தனித்து முடிவெடுப்பாங்க. யாரும் மீதி 90% அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, சுற்றி உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தாங்க. அது ஓகே. ஆனால் என்னென்னா, ஒரு பெண்ணும் சில பேர் கஷ்டப்பட்டு, சில பேருக்கு நல்லது நடந்துச்சு, சில பேருக்கு நல்லது நடக்கலை. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு ட்ராபேக், நெகட்டிவ் இருக்குது. அப்போ இந்த ஜென்ரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, 10% அம்மா சொல்கிறதும் சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசித்து சொல்கிறதும் செய்கிறாங்க. மீதி ஒரு 90% என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, தனித்து முடிவெடுக்கிறாங்க. தனித்து முடிவெடுக்கிறது தப்பாக நான் சொல்ல வரல, நல்ல விஷயம்தான். ஆனால் அது போக வளர்ச்சி இந்த உலகத்துக்கு நல்லது கிடையாது. ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க? நான் சந்தோஷமாக வாழணும், ஹாப்பியாக வாழணும் தானே. பட் அது சில விஷயங்கள் நடக்கிறதுனால அவங்க லைஃபே மாறி தனித்து முடிவெடுக்க வேண்டியதாக வந்தது. அப்போ நான் நெகட்டிவாக நடக்கிறத பற்றி நான் சொல்ல வரல. இப்போ நம்ம இந்த பிரபஞ்சம் எப்பயுமே என்னன்னா, நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் நடந்துச்சுன்னா, இது நெகட்டிவ் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லாமல், இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றுறது, அதுதான் பிரபஞ்சத்தோடைய வழி. நீங்கள் கடவுளை கும்பிட்டாலும் சரி, பிரபஞ்சத்தை கும்பிட்டாலும், ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும், அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அந்த மாதிரி கோல்டன் ரூல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறத ஒய்ஃப் கேட்பாங்க, ஒய்ஃப் சொல்கிறத ஹஸ்பண்ட் கேட்பாங்க. இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான உங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் நிறைய மாறணும், ஆனால் பெருசாக ஒரு மேலே எனக்கு கோவம் இல்லை அப்படின்னாக்கா, அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து நோட்டில் எழுதிக்கிட்டே இருங்க. எழுதிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறது 50%ன்றது 100%ஆக மாறிடும். அவர்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? சரி, ஓகே. ரெண்டாவது கேட்டகரி நம்ம எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னாக்கா, அவங்க என்னென்னா, நான் நினைக்கிறது என் வீட்டுக்கார் செய்ய மாட்டார், என் வீட்டுக்கார் நினைக்கிறது என் ஒய்ஃப் செய்ய மாட்டா அப்படின்னு மாற்றி நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இது எதனால் வருது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, 2 குடும்பமும் தனித்தனி வேறு குடும்பம். ஓகேவா? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருந்து, நான் ஃபஸ்ட்டு கேட்டகரி சொன்ன மாதிரி சொன்னால் பிரச்சனை கிடையாது. அவங்க என்றைக்குமே பிரிஞ்சு போக மாட்டாங்க. லைஃப் என்றைக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விட்டு கொடுத்து வாழ்வாங்க. இப்போ என்ன அப்படின்னாக்கா, 2வது கேட்டகரியில் பார்த்திங்கன்னா, 2 ஃபேமிலியுமே அவங்க ஆளுவாங்க. அம்மா அப்பா மட்டும் ஆள மாட்டாங்க. அம்மா அப்பா தான் ஆளுவாங்க. அந்த அவங்க உள்ள அந்த பசங்க இது பண்ண மாட்டாங்க, டிசிஷன் மேக் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, நிறைய பிரச்சனை. நான் சொல்கிறது தான் சரி, பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டில் நான் சொல்கிறது தான் சரி. ஸோ இப்போ இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் ஒரு பொண்ணாக சொல்கிறேன், நீங்கள் பையனாகவும் கற்பனை பண்ணிங்க, இல்லை ஒரு பொண்ணாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு எப்படின்னா, இப்போ என் ஹஸ்பண்ட் நான் வெளியே கூப்பிட்டு போகணும்னு சொன்னால் அவர் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா, எனக்கு தேவையான திங்ஸ் வாங்கி தர மாட்டாரு, எனக்கு என்னோடய பேச்சுக்கு ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நடக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களோட ஹஸ்பண்டை நீங்கள் உண்மையாலுமே அவர் ஒரு மனுஷனாக பார்க்கணும். அவர் ரொம்ப இதுவாக பண்ணுறாரு, ரொம்ப அரகண்ட்டாக பண்ணுறாரு, ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ, உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும்ல, சாப்பாடு செய்கிறது என்ன விஷயமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு, நீங்கள் அதை விட அவரை பற்றி நீங்கள் யோசிக்காமல் சந்தோஷமாக நீங்கள் பின்னாடி சந்தோஷமாக வாழணும். யாருக்கோ ஃபோனை போட்டு நான் இவர் இப்படி பண்ணார் அப்படி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் யாருக்கிட்டையும் எதையுமே சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டுக்காரை பற்றி
உண்மையாலுமே உங்கள் வீட்டுக்காரர்கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம் கூட இருக்காதா, அதை எழுதணும். நான் இப்போ அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் மாறும் உங்கள் லைஃப்பில். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்கள் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ உங்களை ஈகோ கிளாஷ் பண்ணுற மாதிரி உங்களை திட்டிடுவார், ஏதாவது பேசுவார். அப்போ என்ன பண்ணால் சரிங்க சரிங்க சொல்லிட்டு வந்து பின்னாடிக்கிட்ட அந்த கோவத்தையோ எதையுமே காட்டாமல் என்னை இப்படி திட்டார், எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, கூட போ, அவர் தானே சொன்னார். இப்போ உங்கள் பொண்ணு வந்து ஏதாவது உங்கள் குழந்தை வந்து ஏதாவது உங்களை ஏதாவது தண்ணி ஊற்றிச்சு எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறீங்க? கோவப்பட மாட்டீங்க. எப்பயாவது தான் கோவம் வரும், அவ்வளோ சீக்கிரம் கோவம் பண்ண மாட்டீங்க. அப்போ ஏன் நம்ம ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ நம்ம ஏன் அப்படி பார்க்க மாட்டோம்? உங்கள் கடமையை செஞ்சுட்டு நீங்கள் பின்னாடி வந்து நோட்டை பாசிட்டிவாக எழுதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீ பேசினா பேசு, பேசாட்டா போ, எனக்கு நான் தான் செல்ஃப் லவ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் செல்ஃப் லவ்வில் இருந்துட்டு அவரை நீங்கள் நேசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகுறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உண்மையாலுமே இது நடக்கும், ஓகேவா? நீங்கள் திட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்னை திட்டாரு இல்லை எல்லாருக்கிட்டையும் ஃபோன் போட்டு சொல்கிறாம தயவு செஞ்சு நிறுத்திட்டு ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்து அழகாக உட்காந்து இதை நான் எனக்கு இதுதான் எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பெரிய சவால். என் வீட்டுக்காரர்கிட்ட வந்து நான் பாசிட்டிவ் எடுக்க இல்லைங்க, எனக்கு என்னால் எடுக்கவே முடியலங்க, எனக்கு சென்னை வலிக்குமே. எங்கேயா வெளியே போங்க, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும்ல, யாரையாவது பிடிக்கும் இல்லை, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிளேஸ் பிடிக்கும், ஏதாவது உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவ் எழுதுங்க. இல்லை என்னால் அப்படி பண்ண முடியல அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் எழுத போகிறேன், இது எனக்கும் பிரபஞ்சத்துக்குமான ஒரு விஷயம், பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த விஷயத்தில் நான் பாசிட்டிவாக எழுத போகிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. அப்படி நீங்கள் எழுத முடியல அப்படின்னா அது உங்கள் மேலே தான் எரர்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை கண்டினியூஸாக நான் சொன்ன இந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சந்தோஷமாக 100% வாழ முடியும். அதேமாரியே இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கிற விஷயத்த நம்ம வீட்டில் அப்ளிகேபிள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு நீங்கள் நன்றியும் கடமையாக நீங்கள் ரெஸ்பெக்டாக இருந்தாலே உங்களுக்கான பொருள் உங்களை தேடி வரும். இதுதான் நிதர்சனமான ஒன்று. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை இப்போ தான் வாழ முடியும். அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஹாப்பியாக வாழுங்க. இதேமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது தலைப்பு டைட்டில் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். எல்லாருக்கும் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரபஞ்சமே, தேங்க்யூ ஸோ மச்.